அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது தமிழக போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளிவந்திருக்கு. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என நிதித்துறை செயலருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் நிதித்துறை செயலருக்கு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்புச் சங்க மாநில தலைவர் கதிரேசன் அவர்கள் அனுப்பியுள்ள கடிதம் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த கடிதத்தில் வறுமையில் உள்ள 93,000 போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். ஸோ இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடுகளை திரும்ப பெற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. வறுமை முதுமையில் தவித்து வரக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு அல்லது அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சேம நலன் நிதி, அதாவது பண பலன்களை வழங்குவதில் போக்குவரத்து கழக நிர்வாகம் செய்யும் குளறுபடிகளை நீக்க வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் கடந்த ஆண்டு ஜூன் வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலன் வழங்க வேண்டும். 2003க்கு பின் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். வேலைவாய்ப்பில் அதாவது வாரிசுதாரர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களின் கல்வி தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இது அரசிடமும் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதற்கு அரசு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் உடனடியாக அப்டேட் செய்யப்படும்.